பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா கேட்கும் உணவு வகைகளை செய்து தர சில கைதிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக கர்நாடக சிறைத்துறை டிஐஜி ரூபா தனது உயர் அதிகாரி தத்தாவிற்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இந்த அறிக்கையை தொடர்ந்து சிறைத்துறை டிஜிபிக்கும் டிஐஜிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டிருக்கிறார். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு விதிகளை மீறி சிறப்பு சமையலறை வசதி செய்து கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சசிகலா கேட்கும் உணவு வகைகளை செய்து தர சில கைதிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக கர்நாடக சிறைத்துறை டிஐஜி ரூபா தனது உயரதிகாரியான தத்தாவுக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். சசிகலாவுக்கு வசதிகள் செய்து தர சத்யநாராயணா 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் ரூபா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் டிஜிபி சத்யநாராயண ராவ் தம் மீதான குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்துள்ளார். சாதாரண கைதியைப் போலவே சசிகலா சிறையில் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் டிஐஜி ரூபா தனது பணி எல்லையை தாண்டி செயல்பட்டுள்ளதாகவும் அவர் சமர்ப்பித்த அறிக்கை தனக்கு வேலை நேரம் முடிந்த பிறகு வந்து சேர்ந்த நிலையில் அதற்குள் ஊடகங்களுக்கு கசிவிடப்பட்டதாகவும் ராவ் தெரிவித்தார். டிஜிபி மறுப்பு தெரிவித்த சில நிமிடங்களில் டிஐஜி ரூபா தம்மிடம் ஆதாரம் உள்ளதாகவும் விசாரணை செய்து பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ಅದರಲ್ಲಿ ಏನೇನೋ ನಿರಾಧಾರವಾಗಿ ಏನೇನೋ ಬಾಯಿಗೆ ಬಂದಿದ್ದು ಬರೀತಾರೆ, ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಬರೀತಾರೆ. ಯಾವುದೂ ಇಲ್ಲ, ಯಾವುದೇ ರೀತಿ ಸ್ಪೆಷಲ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಯಾರಿಗೂ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಇನ್ಫ್ಯಾಕ್ಟ್ ವಿಸಿಟೇಷನ್ಗೆ ಎಂಪಿಸ್ ಅಂಡ್ ಮಿನಿಸ್ಟರ್ಸ್ ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಒಬ್ಲೈಜ್ ಮಾಡಿಲ್ಲ ಶಶಿಕಲಾಗೆ. ಫರ್ಗೆಟ್ ಅಬೌಟ್ ಟೇಕಿಂಗ್ ಎನಿ 1 ಪೈಸಾ ಫ್ರಮ್ ಎನಿಬಡಿ. I have not touched even a biscuit from any of the prisons. ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ನನ್ನ ವರದಿ ಮೇಲೆ ಡೌಟ್ ಇದ್ರೆ ದೇರ್ ಶುಡ್ ಬಿ ಅ ಫ್ಯಾಕ್ಟ್ ಫೈಂಡಿಂಗ್ ಎನ್ಕ್ವೈರಿ. ನಾನು ಹೇಳಿದ್ದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳೋಕೆ ದೇರ್ ಶುಡ್ ಬಿ ಎನ್ಕ್ವೈರಿ ಅಗೇನ್. ಸೊ ಲೆಟ್ ದೇರ್ ಬಿ ಅನ್ ಎನ್ಕ್ವೈರಿ ಆನ್ ವಾಟ್ ಈಸ್ ಹ್ಯಾಪನಿಂಗ್ ದೇರ್. ಅಂಡ್ ನಾನು ಮತ್ತೆ ವರದಿ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಕಮೆಂಟ್ ಮಾಡಲ್ಲ, ಅದು ಸರಿನೂ ಅಲ್ಲ. ಐ ಹ್ಯಾವ್ ನಾಟ್ ರಿಟನ್ ಎನಿಥಿಂಗ್ ವಿದೌಟ್ ಪ್ರೂಫ್. 9ನೇ ಪಾಯಿಂಟ್ ಕೂಡ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಅದು ನಾನು ವರದಿಯ ಡೀಟೇಲ್ಸ್ ಡೈವಲ್ಜ್ ಮಾಡೋದು ಸರಿ ಇರಲ್ಲ, ನಾನು ಮಾಡೋಕ್ಕೂ ಹೋಗಲ್ಲ. ಈ ವರದಿ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಇಟ್ ಇಸ್ ಹಿಸ್ ಡಿಸಿಷನ್. he can either I mean there should be an impartial inquiry into this. சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் வழங்கப்படுவதான குற்றச்சாட்டை சசிகலாவின் தம்பி திவாகரனின் மகன் ஜெயானந்த் மறுத்துள்ளார். சசிகலாவை பகடைக்காயாக டிஐஜி பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிற டிஐஜி ரூபா அவர்கள் இதே டிஜி பிரிசன்ஸ் இவர்களால் 2 முறை மெமோ வாங்கப்பட்ட ஒரு நபர். கடைசி வாரத்துல கூட டிஜி பிரிசன்ஸ் கிட்ட இருந்து இந்த டிஐஜி ரூபா மெமோ வாங்கியிருக்காங்க. அந்த அவங்க மெமோ வாங்கிய அந்த காரணத்தினால் அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சசிகலா எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் என்று தான் இதை பார்க்க வேண்டும். இந்த விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணை நடத்த கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். விசாரணையின் முடிவு வரும் வரையில் அனைவரும் காத்திருக்குமாறும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.